வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு அமௌண்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம 0% சார்ஜஸ்ல உங்களால வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு சொல்ற இந்த அப்ளிகேஷன்ஸ்ல நான் சொல்ற ட்ரிக்கை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ₹1 கூட ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் இல்லாம நீங்க வந்து ஃப்ரீயாவே மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அதை எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல லைவாவே வந்து காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுல வந்து இன்னுமே நிறைய வந்து கோல்டு காயின், சில்வர் காயின் வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இதுல வந்து இருக்குது. அதை பத்தி எல்லா டீட்டெயிலும் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பாரத் நெக்ஸ்ட். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவோம். ஸோ எல்லா அப்ளிகேஷன்ஸுமே மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு பர்டிகுலராக ஒரு சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. சேம் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து பிடிக்க தான் செய்வாங்க. பட் நான் சொல்ற ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் ஃப்ரீயா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை வந்து லைவாவே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து உங்களோட கிரெடிட் கார்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணதுமே நீங்க ரெண்டு பேமெண்ட்ல வந்து ஹவுஸ் ரெண்டா இல்ல வந்து ஷாப் ரெண்டா மெயின்டெனன்ஸா, ஸோ இதுல வந்து செலக்ட் பண்ணணும். இதுல ஹவுஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணதுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்லும். இதுல வந்து ஆட் பேங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல் எல்லாம் கொடுத்து உள்ள சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால அது டைரக்டா காமிக்குது. அதனால நான் டைரக்டா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ எவ்வளவு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு கேக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ₹5000 உங்களுக்கு லைவா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5000 அப்படிங்கறத என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிறதையும் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பே, அனதர் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் பே. ஒவ்வொன்றுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து பிடிக்க தான் செய்வாங்க. நீங்க வந்து இன்ஸ்டன்ட் பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹199 ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எல்லாம் பிடிச்சி உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹141 வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு. ₹119 கன்வீனியன்ஸ் ஃபீ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஎஸ்டி ஒரு ₹21.51 வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. எல்லாம் சேர்த்து நீங்க ₹5000 ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் பே ஆப்ஷன் மூலமா ₹141 சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது கிளாசிக் பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ₹91 மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த ₹91 ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸும் நம்ம வந்து ஜீரோ ஆக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இதுல இருக்க ஒரு ட்ரிக் ஒன்று இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரத் நெக்ஸ்ட் கேஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாலெட் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4400 காயின் வந்து இருக்குது. ஒரு பாரத் நெக்ஸ்ட் கேஷ் காயினோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ₹1. இப்போ நான் வந்து இந்த டிக் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து பாரத் நெக்ஸ்ட் கேஷ் காயின் வந்து பாத்தீங்கன்னா 4400 காயின் இருக்கு அப்படின்னா ₹4400 இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம பே பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு வைங்களேன், கீழே வந்து பாருங்க உங்களுக்கு வந்துட்டு அந்த ₹5000 மட்டும் தான் நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து டெபிட்டட் ஆகுமே தவிர எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா அந்த ₹91 நமக்கு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்களா, இந்த சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரத் நெக்ஸ்ட் கேஷ் காயின்ல இருந்து நமக்கு வந்து டெபிட்டட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இருக்காது. இது போக நம்மளோட கிரெடிட் கார்டு சைட்ல இருந்து ஒரு 1% பிடிப்பாங்களா, அது வந்து டெபிட்டட் ஆக தான் செய்யும். அது நீங்க எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாலும் அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்து உங்களோட கிரெடிட் கார்டை வந்து ஆட் பண்ண சொல்லும். அதுல வந்து கார்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஆட் பண்ணதுனால எனக்கு கார்டு டீடைல் எல்லாமே கீழே வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நான் வந்து பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமா நீங்க வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல கிளாசிக் பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காசு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ உங்களுக்கு இது வந்து டிலே வந்து ஆகும். பட் இன்ஸ்டன்ட் பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாவே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். உங்களுக்கு வந்து அமௌண்ட் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ற எனக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்கக்கூடாது, அதே மாதிரி டிலே ஆகி எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க மட்டும் வேணா இந்த கிளாசிக் பே அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீயா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 டே டிலே ஆகும். இன்னைக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் 3ஆம் தேதி, இன்னைக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி 4 மணிக்கு ஈவினிங் 4 மணிக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பேங்க்
பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட எமர்ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்க. ஸோ இதை வந்து தெரியாமல் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த பணம் வந்து ஸ்டக் ஆயிடுச்சுன்னா உங்களோட எமர்ஜென்சிக்கு அது வந்து யூஸ் ஆகாமல் போயிடும். ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஸோ டிலே ஆனாலும் பரவாயில்ல, சார்ஜஸ் இருக்கக்கூடாதுன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பாரத் நெக்ஸ் கேஷை வந்து நான் எப்படி ஏர்ன் பண்ணுறது, இது என்கிட்ட இல்லைன்னா நான் வந்து பே பண்ணி தானே நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த பாரத் நெக்ஸ் கேஷ் காயினை வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட கிரெடிட் கார்டு அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ பே வந்து கொடுக்குறேன். இப்போ பே கொடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே இங்கே இந்த மாதிரி ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து 2ஆம் தேதி நான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறேன். இன்னைக்கு டேட் டிசம்பர் 2. ஸோ இது வந்து டிசம்பர் 3ஆம் தேதி 4 மணிக்கு ஈவினிங் 4 மணிக்கு நமக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிவிவி நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ண சொல்றாங்க. அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சிவிவி நம்பரை என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் சைட்ல இருந்து ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து எனக்கான இந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள எனக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ இப்படி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத் நெக்ஸ் கேஷ் வந்து வேணும். ஸோ இந்த கேஷை நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதை ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ என்கிட்ட வந்து அவைலபிள் காயின் வந்து பார்த்தீங்கன்னா 4309 காயின் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த காயினை வந்து நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ரெஃபரல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை இந்த ஒரு ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த அப்ளிகேஷன்ஸில் ஜாயின் பண்ணி அவங்க வந்துட்டு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000க்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 பாரத் நெக்ஸ் கேஷ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டாக தான் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் இருக்குல்ல, இந்த இடத்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது இந்த இடத்துல ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். அதை ஸ்க்ராட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி 200 காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு காயினோட வேல்யூ 1 ரூபி. ஸோ இந்த காயினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இந்த கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை தவிர இந்த காயினை வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பயர் ஆயிரும். அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதெல்லாம் நிறைய எக்ஸ்பயர் ஆயிருக்கு பாருங்க. இது வந்து உங்களுக்கு இந்த கேஷ் மட்டும்தான் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதில் இன்னுமே நிறைய ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதால இதில் வந்து கோல்டு காயின் சில்வர் காயின்லாம் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பாருங்க அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை நிறைய பேரை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சில்வர் காயின் கோல்டு காயின் வரைக்கும் நீங்கள் வந்து வின் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்துட்டு ஒரு 7 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி அந்த 7 பேருமே 5000 ரூபாய்க்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா 5 கிராம் சில்வர் காயின் வந்து வின் பண்ண முடியும். 10 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஃபர் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வந்து இதில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 20 பேரை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா 20 கிராம் சில்வர் காயின் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து 35 பேரை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஃபர் பண்ணீங்கன்னா 30 கிராமுக்கான சில்வர் காயின் வந்து கொடுக்குறாங்க. 50 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் காம்படிஷனில் நான் வந்து 50 கிராம் சில்வர் காயினும் 4 கிராம் கோல்டு காயினும் நான் வந்து வின் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் வந்து வின் பண்ணலாம். இது வந்து 100% வந்து ட்ரஸ்டட் தான். இதில் எந்த ஒரு சீட்டிங்கும் வந்து கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கரண்டில் போயிட்டு இருக்கிற காம்படிஷனில் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராமுக்கான சில்வர் காயின் வந்து வின் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம்ஸ்க்கான சில்வர் காயினும் வந்து இதில் வந்து வின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 காயின் வின் பண்ணியிருக்கேன். இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த வேல இருக்குது, இன்னும் ரிசீவ் ஆகலை. கூடி சீக்கிரத்தில் வந்து கண்டிப்பாக ரிசீவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேர் இருக்கிறாங்க, கண்டிப்பாக அவங்களும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டைம் இதை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைங்க. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரத் நெக்ஸ் கேஷ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிக பேரை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் காயின் கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் வந்து நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்த்துன்னு தோணுச்சுன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இது மாதிரி நிறைய பேரை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி நிறையவே பாரத் நெக்ஸ் கேஷ் வந்து உங்களுக்கு கிரெடிட்டட் ஆகும். இது மாதிரி காயின் வந்து கிரெடிட்டட் ஆகும். இந்த காயினை யூஸ் பண்ணி நீங்க வந்து எத்தனை டைம் வேணாலும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயாவே நீங்க வந்து இந்த மெத்தட்ல ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சொல்ல வந்த அந்த ஒரு ட்ரிக். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒருத்தர் தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே
யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.